ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ப்ரோ சினிகல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கென் நடித்து டைரக்ஷன் பண்ண யூத். ஜேவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரெக்டாக கதைக்குள்ளார போயிடலாம், சரிங்களா? ஸோ உண்மையிலேயே நான் கென்னுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த படத்தில், மைனஸ் சில விஷயம் இருக்குது, அது நம்ம கடைசியாக பேசியிருப்போம். ஸோ கதைப்படி பையன் ஸ்கூல் படிக்கிறாரு, 10th எக்ஸாம் எழுதுறாரு. ஓப்பனிங் அப்போ எக்ஸாம் டைமு, எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது. எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானே, அம்மா பையன். ஸோ அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அந்த மாதிரி தான் அப்படி போகுது. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வருது. 10th பாஸ் பண்ணிடுறாரு. ஜஸ்ட் பாஸ் தான். அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற மாதிரி. ஸோ அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவன் பாஸ் ஆவானன்றதே ஒரு டவுட்டு, இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்றது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கார். ரெண்டாவது +1 சேரணுமே, அதே ஸ்கூலில் தானே கண்டினியூ பண்ணால், அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஒன்றும் மார்க்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஸ்கூலோட மானம் போயிடும். ஏன்னா இதை விட்டு +2லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலன்னா ஸ்கூலோட லெவலு இது வந்து டவுன் ஆயிருன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு அவங்க அம்மா இது கெஞ்சு எப்படியாவது பையன் நல்லபடியாக படிப்பான். அது வேறு அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா ஐஏஎஸ் படி வைக்கணுன்ட்டு அவனை எப்படியாச்சும். ஸோ இந்த மார்க்குக்கு ஐஏஎஸ்லாம் கிடைக்குமான்றது தெரில, படத்தில் சினிமாவில் கிடைக்கும், சரிங்களா? மேபி அது நெக்ஸ்ட்டு. ஸோ எப்படியோ அடித்து பிடிச்சி அவன் +1 கண்டினியூ பண்ணுறான். ஆனால் பையனுக்கு படிப்பு மேலே பெருசாக ஆர்வம் கிடையாது. செம்ம ஜாலியாக பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு, அதான் தெரியுமா ஸ்கூல் பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காப்புல. மெயின் எய்மே என்னென்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அவருக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், நல்லபடியாக கல்யாணம் பண்ணி லைஃப்பில் அந்த பொண்ணோட இது செட்டில் ஆகிறது தான் மெயின் எய்மே. படிப்புலாம் கிடையாது, லவ் தான் மெயின் எய்மே. அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்து கிளாஸ்லேயே ஒரு பொண்ணு, ஆக்சுவலாக அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், புதுசாக பார்க்குற மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறாரு. பக்கத்து கிளாஸ் பொண்ணை எப்பயும் பார்த்துருக்கலாம், என்னதான். ஆனால் இன்ட்ரோஸ் இதுக்காக அது மாதிரி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரில. அது பக்கத்து கிளாஸ் பொண்ணு மேலேயே ஒரு லவ் வருது. லவ்வும் ஓகே ஆயிடுது. அப்படி இப்படின்னு பிக்கப் பண்ணிடுறாரு. பிக்கப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு லீவுக்காக அந்த பொண்ணு கொஞ்சம் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது இன்னொரு பொண்ணோட, அதே ஸ்கூல் படிக்கிற இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் ஆகுது. ஏற்கனவே ஒரு லவ்வு, இப்போ இன்னொரு லவ் தான் கனெக்ட் ஆகுது. இந்த 10 நாள் கேப்பில் இன்னொரு பொண்ணையும் பிக்கப் பண்ணுறாரு. அது கூட ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா, இந்த பொண்ணை எப்படியா பிக்கப் பண்ணி 2 எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு. கூட இருக்க பசங்களாம் பயங்கரமாக உசுப்பேத்தி விட்றானுங்க. ஜாலியாக ஒரு உண்மையிலே சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் குறையே கிடையாது. இப்போ இந்த 2 பொண்ணு ஒரே டைமில் லவ் பண்ணுறாரு. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுதா, இல்லை இந்த செகண்ட் பொண்ணு ஓகேவா, ஃபஸ்ட்டு பொண்ணு ஓகேவான்னு இவங்களுக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷனு. இவங்க இந்த லவ் பண்ண பொண்ணுங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்றது வந்து இன்டர்வல் பிளாக்கில் அதை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஆனால் இன்டர்வல் பிளாக்லேயும் ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. ஒரு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, செகண்ட் ஹாஃபு ஒரு ஸ்பீட் பண்ணுறதுக்கான பிளாக்கு இன்டர்வல் பிளாக். ரெண்டாவது ஃபேமிலியில் இப்போ கென் அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அவங்க அப்பாவை பற்றி சொல்லி அவனை நான் மறந்துட்டேன் பாருங்க. கென்னோட அப்பாவை நடித்த சுராஜ் சார், அவங்க அம்மாவை நடித்த தேவதர்ஷினி, 2 பேருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. கென்னுக்கு பயங்கர சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. கதாபாத்திரப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு சின்ன சின்ன விஷயம் தான் அந்த இதில் என்னென்னா, சுராஜ் சார் வந்து 6 மணி ஆனால் வந்து தண்ணியை போட்டு ஒரு சின்ன கலாட்டா பண்ணுவார். அதெல்லாம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் என்னென்னா, அந்த குடித்ததுக்கான அந்த முகத்தில் ஒரு எஃபெக்டே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தண்ணி அடித்தா ஒரு முகம் மாறணும், ஒரு குழகுழன்னு இருக்கணும். அந்த இது நார்மலான ஒரு ஃபேஸில் வந்து குடித்த மாதிரி இருந்து நடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி சுராஜ் சாரும் அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி எனக்கு ஆக்டிங் வைஸ் எதுவும் நான் குறை சொல்லலை. ஆனால் தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு ஸ்வெட்டிங்கோ, ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுறதுலாம் விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. தேவதர்ஷினி மேடம் சொல்லவே வேணாம், அவங்க ஒர்த்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த இந்த கேரக்டரை அவங்க பண்ணிட்டாங்க. இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதே தான், ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறது தான் வேலையாக இருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஸ்கூலில் படிப்பீங்களா மாட்டிங்களா, இல்லை அதை லவ் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது தவிர வேறு எதுவுமே ஸ்கூலில் நடக்குது. நிறைய விஷயம் காமிச்சிருக்கலாமே, நிறைய விஷயம் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரே எல்லா ஃப்ரேம்லேயுமே கென் வர்றாரு.
நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கென்னு இல்லாத சீனே கிடையாது. அது ஏன் அந்த மாதிரி எடுக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாட்டு கொடுத்துருக்கலாம். அந்த 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணுங்க உண்மையில நல்லா நடிச்சிருக்காங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல இந்த 2 பொண்ணுங்களுக்கும் விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. அந்த இடத்துல இவங்க அப்பாவும் பார்த்துடுறாரு. யாரோட அப்பா? கென்னோட அப்பா பார்த்துடுறாரு சம்பவத்த. அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அதை அவர் பார்த்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ரன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே ஆகல. நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. ஈவன் கென்னுக்குமே அதே ஆச்சரியம் தான். ஸ்கிரிப்ட்லேயே அதில் வந்து அப்படி தான் இருந்திருக்கும் போல. பெருசா நான் பயங்கரமா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போறாரு, வச்சு செய்ய போறாருன்னு நெனச்சேன். ஏன்னா பண்ணியிருக்கலாம். கென் அத யூஸ் பண்ணியிருக்கலாம். அவரு சரக்கு அடிச்சுட்டாரு அப்டின்னா, என்ன வேணா கலாட்டா பண்ணுவாரு அப்டின்னா, நார்மல் டைம்ல அவரு ஏதோ பேசுறாரு, அத பத்தி கண்டுக்கல. ஆனா சரக்க போட்டாருன்னா, சில விஷயத்த பேசணும். அவரு வச்சு பண்ணியிருக்கலாம். ஒரு வச்சு பண்ணாருன்னா பிளாக்மெயில் பண்ற மாரி தான் காமிக்கிறாங்க. கென்ன பிளாக்மெயில் பண்ற சும்மா ஒரு அப்பாவா ஒரு நீ இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்றாரு. பட் அது இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கலாம். அங்க மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இப்படின்னு படம் போயிட்டுருக்கு. இப்போ அவரோட கிளாஸ்லயே இருக்கிற பொண்ணு கனகா, அந்த 3வது அதாவது அந்த பொண்ணு தான் மெயின் ஹீரோயின் நெனைக்கிறேன். அந்த பொண்ண லவ் பண்றேன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்தில அந்த பொண்ணு வேணாங்குது. அது மனசு உடையறாரு. அவங்க ஸ்கூல்ல பெரிய பிரச்சனை ஆகுது. ஸ்கூல விட்டு தூக்கலான்னு இருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ணலான்னு இருக்காங்க. பையன தூக்கிடலாம். இதுக்கு மேல வேணாம் ஸ்கூல்ல இவனால ஸ்கூல் பசங்க கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நடவடிக்கை எடுக்குது. ஆனா கென்னோட அம்மா வந்து பிரின்சிபல்ட்ட கெஞ்சி இந்த எப்படியோ என்னதோ பண்ணி அவங்க வந்து மறுபடியும் இது பண்றாங்க. ஏன்னா இன்னும் 1 மந்த்ல எக்ஸாம் வேற வருது. ஃபைனல் எக்ஸாம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த அம்மா கெஞ்சும்போது ஒரு கட்டத்துல அம்மாவா, அப்பாவா, இல்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்டா அந்த பொண்ணு ஒத்துக்க வேற இல்ல. என்னன்னா, இல்ல நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு வேற சொல்றாரு. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கிளைமாக்ஸ் எண்டுல வரும்போது பையன் உடைஞ்சு போயிடுறாரு. ஆ படிப்பா இருக்கட்டும், அந்த லவ் பண்ண பொண்ணா இருக்கட்டும், எது கிளிக் பண்றாரு, ஃபைனலா என்ன அவருக்கு கிளைமாக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது தெரியாம இருக்காது. எப்படி இருந்தாலும் அம்மா பின்னாடி தான் அம்மாக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாரு. பட் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாமோன்னு தோணுது. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும் கென்ன பொறுத்தவரைக்கும். ஆனா புது டைரக்டர் அந்த விஷயத்துல பாராட்டலாம். ஓவரால் டைரக்ஷன் வைஸ் எல்லாமே ஓகே தான். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாரி தான். படம் ஒர்த்து, ஜாலியான விஷயம். ஓகே. ஃபைனலா இந்த ப்ளஸ் போயிடலாம். ப்ளஸ் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னா, ஒரு ஸ்கூல் பசங்க உடனே அந்த திருட்டுத்தனமா தம் அடிக்கிறது, அந்த ஆன்டி பின்னாடி சுத்துறது, இந்த மாரி விஷயம் இந்த பாய்ஸ் படத்துல பண்ணியிருப்பாரு. சங்கர் பண்ணியிருப்பார்ல, அந்த மாரி விஷயம் எதையும் தொடல கென். அந்த விஷயத்துல உண்மையிலேயே பாராட்டலாம். ஏன்னா, டோட்டலா தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தவிர எல்லாருமே ஸ்கூல் பசங்களும், காலேஜ் பசங்களும் தான். நான் பார்த்ததுல. அப்படி இருக்கும்போது, அதுக்கேத்த மாரி படத்த ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. மைனஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டடா. ஸ்கிரிப்ட்ல இன்னும் கொஞ்சம் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா நீங்க எடுத்துட்டு போறீங்களோ, அதுக்கு ஈக்குவலா நீங்க சென்டிமெண்ட்டும் சென்டிமெண்ட் தான் கிளைமாக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஜாலியா எடுத்துட்டு போனீங்கன்னா, செகண்ட் ஃபைனல் கிளைமாக்ஸ் அதுதான் இருக்கும். அம்மா சென்டிமெண்ட் வந்து தான் ஆகணும். ஏன்னா உங்க ட்ராக் அந்த ஏஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ அப்படிதான் போய் ஆகணும். அதே மாரி அந்த விஷயத்த நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து எடுத்துட்டு வந்துருக்கணும் கென் ப்ரோ. அத மிஸ் பண்ணிட்டீங்க. மேபி நெக்ஸ்ட் படத்துல இத கரெக்ட்டா ஸ்கிரிப்ட்ட மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்க கூட நடிச்ச பசங்களெல்லாம் குறை சொல்லல. இப்ப நீங்க பேசுறீங்கன்னா, உங்க டயலாக் பின்னாடி இருக்கிறவனும் பேசுறான். அத உங்க அசிஸ்டன்ட்டா கூட இருந்தவங்களோ, இல்ல கேமராமேனோ யாருமே அத பார்க்கலையா? 2, 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பையனும் வாய் அசைக்கிறான். நீங்க தான் பாடுறீங்க. பையனும் வாய் அசைக்கிறான். இன்னொரு பையன் டயலாக் பேசுறான். பின்னாடி இருந்து அவனும் அதே டயலாக் பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அ கேமரா ஒர்க்லாம் அதெல்லாம் குறை சொல்லணும். சூப்பரா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியா இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அ ஸ்கிரிப்ட் தான். கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் டியூன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த படம் இன்னும் கூட எல்லாருக்குமே இன்னும் ஏற்கனவே புடிச்சிருச்சு. பட் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸ்கிரிப்டடா. இந்த சின்ன சின்ன லேகு அதே மாரி இன்னொரு விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஜிவி மாரி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் கையில வச்சுக்கிட்டு, நல்ல பாட்டு குடுத்துருக்கீங்க. முட்டை கலக்கி சாங் ஓகே. நல்ல ஹிட்டு. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் குடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு. 3 ஃபெயிலியரு. லவ் ஃபெயிலியர் சாங் ஜிவி மாரி ஒரு ஆள வச்சுட்டு விட்டுட்டீங்களே கென் ப்ரோ. சூப்பரா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு அந்த லவ் ஃபெயிலியர் சாங் நீங்க இந்த படத்துல ஆட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, படத்தோட ரேஞ்சே வேற மாரி போயிருக்கும். ஏன்னா எனக்கு ஜிவிய விட்டுட்டீங்களோன்னு எனக்கு வந்து ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. பட் ஜிவியோட ஒர்க் ஓவரால் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட்.
ஃபைனலாக கென் டைரக்டராக ஜெயிச்சாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாரு. டைரக்டராக மட்டும் இல்லை, ஹீரோவாக, டான்ஸராக, ஸ்டண்ட்டு, ஓவரால் எல்லாமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இதுக்கப்புறம் பார்த்துக்கணும் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் இந்த படத்தில் சின்ன பிரச்சனையாக இருந்துச்சு. மேபி இதுக்கப்புறம் நீங்கள் வளர வளர கண்டிப்பாக இதெல்லாம் கற்றுப்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. படம் மெகா ஹிட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். வாழ்த்துக்கள்.